ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சாட்டர்டே நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? சாட்டர்டேனாலே கொஞ்சம் வேலை ஹெவியாக தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சண்டே தான் ஹெவியாக செய்வாங்க. ஆனால் நான் சாட்டர்டே தான் செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து சண்டே நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மெயின் செட் இருக்கும். ஏனோ தெரியாது, சண்டேனாலே நல்லா படுத்து தூங்கணும், லேட்டாக எழுந்துக்கலாம், அந்த மாதிரி மெயின் செட்டு. அதனால சாட்டர்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சிருவேன். பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சாட்டர்டே நைட்டே. சரி, அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜு, அதனால சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி பண்ணி அடுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒழுங்காகவே பிளான் பண்ணாமல் வாங்கிட்டோம். அதனால சரி இப்போ திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து காம்பேக்டாக இருக்கும். மாவெல்லாம் அரைச்சோம்னா வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருக்காது, கரெக்டாக பிடிச்சிரும் எல்லாமே. சரி, அது மட்டும் தான் தப்பு பண்ணிட்டோம். பார்க்கலாம், ஃபியூச்சரில் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். இன்னைக்கு நைட்டு சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா கித்தோட அப்பா சமைச்சாரு. நார்மலாகவே நம்ம சமைச்சாலே கிச்சன் நாஸ்தியாகவும், ஒரு ஜென்ஸ் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் அவர் செஞ்சார். எப்போனா அவருக்கு நூடுல்ஸ் டெம்ட் ஆயிடுச்சுன்னா நூடுல்ஸ் செய்வார். நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி நூடுல்ஸ் தான் செய்வோம். ஏன்னா கித்துவும் சாப்பிடுவா. அவளுக்கு வந்து சாட் மசாலா அதெல்லாம் போடாமல் வெறுமே வேக வச்சுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு கொடுத்துருவோம். அவள் எதுவுமே அது மட்டும் சாப்பிட்டுப்பா. நாங்கள் வந்து மசாலா போட்டு சாப்பிட்டுப்போம். அதனால சரி, அவர் சமைக்க சொன்னதுக்காக உங்களை சமைக்க சொன்னது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு கிச்சனை. சரி சொல்லிட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டு படுத்தா நாளைக்கு காலைல வந்து லேட்டா இருந்தாலும் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே சண்டே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் இருக்கும். ஏன்னா ரொம்பலாம் எடுக்க மாட்டோம் நாங்கள். எங்களுக்கு வந்து 1/2 kg எடுத்தாலே அதிகமான்ற மாதிரி தான் இருக்கும். கித்து வளர்ந்த பிறகுதான் நம்ம நிறைய எடுத்து செய்யணும் போல. ஏன்னா கித்து ஒரு 4-3 பீஸ் தான் சாப்பிடுவா. நம்ம சாப்பிட்றதா. இப்போ நான் வந்து அது இல்லாமல் நான் ஷஷ்டிக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா 48 days விரதம் இருக்கேன். ஒன்றும் முடியல. அதுவும் இல்லாமல் முருகர் பண்ண இன்னொரு மிரேக்கல் சொல்லிட்டுங்களா. நான் பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ணது 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குள்ள வந்து டேட் எப்போ முடியுது 48 days நான் கவுண்ட் பண்ணலை. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு டியூஸ்டே முடியுது. சரி, அவரை கும்பிட்டுட்டு என்ன பிரசாதம் செய்து வச்சுட்டு நம்ம விரதம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காட்டினீங்களா ஒரு பொட்டேட்டோ, அது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அந்த பொட்டேட்டோட லைட்டாக துளிர் விட்டுருக்கு. சரி, மாடி தோட்டம் பிளான் பண்ணியிருக்கோம்ல, அதில் சரி அங்கே எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கித்தோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கும் ஃபயர் கவுண்டர். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, டிஷ்வாஷருக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் காயெல்லாம் கட் பண்ணுவார். அவருக்கு இந்த ஐட் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் சொன்னாங்க. இப்போ நிறைய செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அது சீக்கிரமா வளரும் போது உங்களுக்கு அது ஒரு லாங் வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் மாடி தோட்டத்துக்கு. ஆனா வந்து அந்த செடி வந்து கொஞ்சம் அந்த இலையெல்லாம் துளிர்ந்து வர்றது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஒரு பச்சை குட்டி குழந்தை மாதிரி தானே, அதுவும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பா வந்துச்சு அப்படின்னு. அப்புறமா இந்த இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கவர்ல நான் எடுத்து போட்டது என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய பெரிய குப்பையெல்லாம் கீழே போட மாட்டேன். அது எல்லாமே கவர்ல எடுத்துருவேன். ஏன்னா வந்து ரோபோ வந்து பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் பெரிய பெரிய குப்பையெல்லாம் வந்து கீழே இருந்தால் ரோபோவால் எடுக்க முடியாது. அதனால எல்லாத்தையும் கவர்லயே தள்ளிட்டு நான் மாறிடுவேன். கீழே எதுவும் அவ்வளோவா பண்ண மாட்டேன். சின்ன சின்ன திங்ஸை மட்டும்தான் கீழே போடுவேன். அதுவும் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் அதையும் எடுத்துருவேன். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரோபோ 1 டைம் போட்டுட்டு நான் போய் படுத்துருவேன். ரோபோ வந்து ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவரு சார்ஜ் போடுறதுக்கு அவர் போயிடுவாரு. கித்து வந்து அவர் கூட விளையாடு, ரொம்ப சாரி அவருன்ற நானும் கித்து வந்து ரோபோ கூட வந்து ரொம்ப விளையாடும். கித்து வந்து ரோபோ கிளீன் பண்ணிட்டு இருக்குன்னா கித்து என்ன பண்ணுவானா, ரோபோ என்ன பிடி, வா ரோபோ என்ன பிடி, ரோபோ என்ன பிடி அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ என்ன கடிக்க போறான் பாரு அப்படின்னு சொன்னா ஓடுவாங்க. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா புக்கு இருந்துச்சு, ரோபோ வந்து கிட்ட வந்துச்சு, புக்கு மேல ஏறி இறங்கணும்னு நினைச்சேன் நானு. கித்து தடுத்து ரோபோ ஸ்டாப்னு சொல்லிட்டு தடுத்து ஓடி வந்து அந்த புக்கை எடுத்துட்டான். அதனால என்டர்டெயின்மெண்டா இருக்கும் ரோபோ கூட. அப்புறம் ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்.
எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் நைட்டு படுக்கும்போது ஓரளவுக்கு எல்லாத்தையும் டஸ்ட் எல்லாம் தள்ளிட்டு தான் படுப்பேன். அதனாலயே எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து ஹாப்ல மட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிசுறு மட்டும் நிறைய இருக்கும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணுறதுனால. அப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் வந்து எல்லாமே காலி வச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு என்னால் வந்து அது அவ்வளோ பெரிய கேனை தூக்கி ஊற்ற முடியல. சரி, அதனால என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணதை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மழை காலத்துக்கு எண்ணெய் தண்ணி சுத்தமாக காயவே இல்லை, ட்ரையே ஆகல. சரி, அப்போதான் ஒரு ஐடியா வந்துச்சு பல்ப் எறிகிற மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஏர் ட்ரையரில் வந்து ஹீட்டை வச்சு லைட்டாக உள்ளே அடிச்சுட்டு இது பண்ணதுக்கு சூப்பராக காஞ்சிருச்சு. சரி, இதே டெக்னிக் யூஸ் பண்ணலாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் கண்டெய்னர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்புறமா ஆயில் எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. சரி, அவங்க கிட்ட இனிமேல் தேங்காய் எண்ணெய் கித்துக்கு வந்து கொஞ்சம் கலக்கலாம் ஃபுட்லலாம், ஏன்னா டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த ஒரு வீடியோவில். சரி, இனிமேல் அதையும் ட்ரை பண்ணணும். அப்புறமா நாங்கள் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து டிமார்ட்டுக்கு இது மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு போயிட்டு பல பட்ஜெட் போட்டு ஃபேமிலி பண்ற மாதிரி வாங்குறோம். ஏன்னா இது டிமார்ட்டுக்கு போனா நம்ம வாங்குறத விட எக்ஸ்ட்ராவா வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால செலவே ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்கும். சரி, அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நைட் ரொட்டீன்ல வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் நான் நைட்ல தான் வச்சுப்பேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நீங்க எல்லாம் யோசிக்கலாம் கித்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க வந்து பெரிய இது இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கித்தோட அப்பா தான் தூங்க வச்சுட்டு இருக்காரு. எப்பவுமே சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா நீங்க தான் பார்த்துக்கணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கித்து அப்பா வந்து குழந்தை கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ற வேலையை பிளஸ் வந்து வீடியோ எடுக்கிற வேலை அது மாதிரி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா கித்து வந்து கொஞ்சம் ஃபுல் டே ஸ்கூல் போறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். போற நேரம் ஆஃப் டே தான். இப்போ ஒரு 12:30 போல நான் போய் கூட்டிட்டு வந்துடுவேன். கூட்டிட்டு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூங்க வச்சுட்டு கித்து எழுந்துக்கிறது பார்த்தீங்கன்னா 4 o'clock. இந்த டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸில் தான் இருப்போம். அதனால என்னால் வீடியோவும் போக முடியாது. அப்புறம் வந்து அங்கே வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியாது. அதனால தான் எனக்கு இதுமாரி நான் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஏன்னா எனக்கு 1 to 15 ஒன்றும் டைட்டாக இருக்கும். அதனால என்னால் வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல, அதுக்கெல்லாம் சாரி. அதனால தான் இந்த வாட்டி ஃபுல்லாக ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆயில் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி நிறைய கேட்குறீங்க. டவுட்ஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனோட தீமுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்லையும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் கலரில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலரில் நான் பார்க்கல. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஹோம் சென்டருக்கு போனீங்கன்னா நேரெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு, அதுலேயும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டியதை பார்த்து நமக்கு வந்து இவ்வளோ ரேட்டுக்கு ஒரு 3000 அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணனா ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நேரில் போகாத முடியாதவங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா வந்து ஆயில் எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட காஃபி டீ அந்த ஜார் வாங்கினேன் பார்த்தீங்களா, அதையும் ரீஃபில் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்க. அப்புறமா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கிச்சனுக்கு இப்படி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் நான் ஸ்டெடியாக இந்த பொருள் இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பிளான் பண்ணல. ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஆனால் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னோட கிச்சன் டூரை போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சீக்கிரமாக நான் ஃபுல்லாக கிச்சன் டூர் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் அதோட கண்டினியூஷனாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும் எந்த மாதிரி மிஸ்டேக் நாங்கள் பண்ணியிருக்கோம்,
நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஆயில் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வாஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்கும் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நான் சொன்னேங்களே ஒரு கவரை எடுத்து நான் எல்லாத்தையும் பெரியசா இருக்க குப்பை எல்லாத்தையும் நான் வந்து அந்த கவர்ல தான் போட்டுப்பேன். ஏன்னா ரோபோவால சுத்தமா பெருக்க முடியாது. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிச்சன்ல வந்து எவ்வளவு திங்ஸை குறைவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு குறைவா யூஸ் பண்ணுங்க. எங்க அம்மா கொடுத்து பாத்திரம் எல்லாமே பாத்தீங்கன்னா மேலதான் நான் போட்டு வச்சிருக்கேன். 2 பேருக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் கீழே வச்சிருக்கேன். அப்படிதான் நீங்களும் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கிறதா மாதிரி இருக்கும், கழுவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் சுத்தமா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எவ்வளவு திங்ஸை கம்மியா வச்சுட்டு இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால கொஞ்சமா திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு, காஃபி மட்டும் நான் வந்து சாரா காப்பி தூள் வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ரீஃபில் பண்ணலை, அதனால வீடியோவில் காட்டல. அப்புறமா சுகருன்றதுல பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இது மூடி செம்ம டைட்டாக இருந்தது. சரி அதனால டீக்கு டைட்டாக இருக்கும். அப்புறமா வந்து காஃபிக்கு வந்து இல்லை சொன்னேன்னா அதனால நாட்டு சக்கரை மட்டும் இதில் ரீஃபில் பண்ணிட்டு, எறும்பு இறங்குமா இல்லையான்னு ஒரு டவுட் வேற எனக்கு. எறும்பு கூட இல்லைங்க, அது ஒரு குட்டி பூச்சி ஒன்று வரும் சர்க்கரையில, அதுதான் எனக்கு பயமே. சரி இதுல கொஞ்சம் போட்டு பார்ப்போம். கொஞ்சோண்டா இருக்கும்போது நம்ம எப்படி பூச்சி இருக்கா வருதா இல்லையா நம்ம செக் பண்ணிட்டு நம்ம இனிமேல் இதுல மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா அந்த 2 பொம்மை இருக்கு பார்த்தீங்களா, அது நான் பார்த்தீங்கன்னா மீஷோல தான் வாங்கினேன். ரொம்ப ப்ரைஸ் வந்து ரீசனபிளா இருந்தது. இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்தா கேட்டா கண்டிப்பா வர்த்து, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் ஷேர் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு மேட் போட்டிருக்கேன். இது இப்ப ரீசெண்டா தான் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து தண்ணி வந்து இன்னும் நான் பண்ண பெரிய தப்பு பாத்தீங்கன்னா நான் அண்டர் சிங்க் வச்சுட்டேன். அண்டர் சிங்க்ல வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வரும். எனக்குன்னா நம்ம டயர்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாமான் வாஷ் பண்ணலைன்னா அந்த இடத்துல தண்ணி பிடிச்சி குடிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ன்னு எதுவுமே கிடையாது. இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா கிச்சன்ல தான். அதனால வந்து கொஞ்சம் அது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா என்னை வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டர் சிங்க் வச்சுது எல்லாருமே தண்ணி அங்கதான் இருக்குங்க பிடிச்ச குடிங்க அப்படின்னா கூட தண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறாங்க. அது டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நைட்ல பிளான் கொஞ்சம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரீயா இருக்கலாம். எல்லாத்தையும் ஒயிட் பாத்தீங்கன்னா என்னோடது பாத்தீங்கன்னா ஃபயர் கவுண்டர் வந்து டைல்ஸ் நானும் பாத்தீங்கன்னா பிரைஸும் கூட இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா சைனால இருந்து வரணும். இப்ப வந்து இம்போர்ட் பண்றதுனால வந்து கொரோனா வந்த பிறகு ரேட் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அதுவும் நீங்க வரத்துக்கு லேட் ஆகும் அப்படி எல்லாம் சொன்னாங்க. சரி நம்ம இதுவே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு தான் டைல்ஸ் போட்டோம். ஆனா எங்க கிட்ட அப்பவே சொன்னாங்க நானோ போடுறத விட இப்போ வந்து டைல்ஸ் போடுறதுன்னு நமக்கு சேஃப்டியும் கூட அழகாவும் இருக்கும். உங்களால கிளீனா வாஷ் பண்ணிக்க முடியும். நானோக்கும் டைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆர்டிபிஷியல் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா இந்த ஹிண்டில் பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸோட இதுக்கும் கீழேக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா, அது நானோட தெரியாது. அதை வந்து ஷேப் கிரானைட் மாதிரி ஷேப் பண்ணி விட்டாங்கன்னா அது ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். ஆனா டைல்ஸ்ல வந்து அந்த ஷேப் பண்ணி விட்டாங்கன்னா இது ஒரு கலர் அது ஒரு கலர் இருக்கும். இப்ப இதுவே இந்த இதுல வந்து அந்த லைட்டா டைல்ஸ் கட்டி ஒரு பார்டர் மாதிரி கட்டுவாங்க. அது வந்து நானோல வந்து கட்டினா கூட அழகா இருக்கும், டிஃப்ரெண்ட் தெரியாது, கிரானைட் மாதிரியே இருக்கும். ஆனா வந்து டைல்ஸ்ல வந்து அப்படி கட்டணும்னா கலர் டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டுறது எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா நான் சில பேரு கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அழுக்கானு நம்ம தேய்ச்சி அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கழுவுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நமக்கு வந்து அந்த இடத்துக்கு அப்படி போட வேணான்ற பிளான் தான். அது இல்லாம காயெல்லாம் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இது கட்டியிருந்தாங்க. அதனால சரி நம்ம இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளைனாவே நாங்க விட்டுட்டோம். இந்த ஆயில் கண்டெய்னர்ஸும் பிளஸ் வந்து அந்த ட்ரே எல்லாமே பாத்தீங்கன்னா
ரொம்ப அந்த இடத்துக்கே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப நாள் தேடினேன் இந்த மாதிரி ட்ரே வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பார்த்தீங்கன்னா அதனால நிறைய தேடி நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ல இருக்கு. சரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு வந்தது. சரி இதுனா அந்த விழாம இருக்கும், ஆன்டி ஸ்லிப் ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி அதனால அப்படியே வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுல வாங்கணும். ஒரு மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். கிச்சனை கிளீன் பண்ணிட்டு நான் போய் படுக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா தூங்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் நைட்டுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜார்ல என்ன வச்சுட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சால கித்துக்கு வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஸ்கூலுக்கு வேற போறாளா, மற்ற குழந்தைங்க எப்படி வருங்க தெரியல. அதனால நம்ம குழந்தைக்கும் அந்த மாதிரி கோல்டு பிடிச்சி நம்ம ஸ்கூலுக்கு போனாலே குழந்தைங்க இது ஸ்பேஸ் பண்றது தான். அதனால கித்துக்கு வந்து மிளகு சாதம் கொடுப்பேன். அதனால மிளகு வந்து தூள் பண்ணி வச்சுட்டு இந்த மதியானமும் மிளகு சாதம் தான் கொடுத்தேன். கித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம், அவ சாப்பாடு விட நாங்க சாப்பிட்ற சாப்பாடு அவளுக்கு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறாளா என்னன்னு தெரியல. அவ எங்க சாப்பாடு தான் டேஸ்ட் பண்ணி பாப்பா. அதனால சரி சொல்லிட்டு மிளகு சாதம் கொஞ்சோண்டு செஞ்சு வச்சுப்போம். ஒரு 4 வாய் வயிற்றுக்குள்ள போனா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டால கித்து வந்து ஒரு 2 days வேற ஸ்கூல் லீவ் போட்டாங்க. அங்க வந்து எங்களுக்கு அந்த குரூப் மெசேஜ்லயே பாத்தீங்கன்னா குழந்தை கொஞ்சம் கோல்டா ஃபீவரோ காஃபோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால கிட்ஸையும் ஸ்கூலுக்கு அனுப்பல. அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா நைட்டு ரொட்டீன்ல பாத்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷர் லோட் பண்ணி கிளீன் பண்றது தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் லோட் பண்ணி கிளீன் பண்ணிடுவேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு வாஷ் பண்றதுக்கு மட்டும் ஒரு அக்கா வராங்க, அவங்க கிளீன் பண்ணுவாங்க, சாமான் மட்டும் வாஷ் பண்ணுவாங்க. பெருக்கத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னா பெருக்கத்துக்கு மட்டும் வச்சுட்டு இருந்தேன். ரோபோ வந்து இதுல இருந்து பெருக்கத்துக்கு கூப்பிடுறது இல்ல, நம்ம சாமான் துளக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு இருக்கேன். இப்போ காலையில சாமான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொலைக்கிடுவாங்க. நைட்டு சாமான் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இந்த அலுமினிய பாத்திரம் எல்லாம் அப்படியே வச்சிருவேன். அவங்க காலையில வந்து தொலைக்கிடுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா எனக்கு டைம் சேவ் ஆகும். நானும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கு மாதிரியும். அது இல்லாம அந்த ஷிங்கால சாமான் கொஞ்சம் சேராம இருக்கு. ஏன்னா எனக்கு டயர்டா இருக்குன்னு விட்டேன்னா அந்த சிங்க்கு ஃபுல்லா ரொம்பிடும். அதனால இவங்க எனக்கு சாமான் தொலைக்கிறதுக்கு மட்டும் வேணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா கித்துவையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஆளா ஃபேமிலி ரன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த காலத்துல வந்து 10-15 பெத்து வளர்த்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியெல்லாம் முடியவே முடியாது. ஒண்ணுத்த வளர்க்கறதே நமக்கெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பா நியூ பேரண்ட்ஸா இருக்கவங்க கண்டிப்பா தெரியும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணுங்க, இப்ப நான் ஓபன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா போஷ் பிராண்டோட டிஷ்வாஷர் வந்து பவுடர் வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா அமேசானுக்கும் அபிஷியல் லிங்க்குக்கும் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. நீங்க அபிஷியல் பேஜ்ல புக் பண்ணீங்கன்னா 30 ரூபாய் அமேசானோட கம்மியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கூட வந்து அந்த கிச்சன் காட்டின பாத்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ. நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 30 ரூபாய்னா அப்ப நீங்க கணக்கு போட்டுக்குங்களேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நமக்கு சேவிங்ஸ் இருக்குன்னு. அதனால நீங்க இனிமேல் நீங்க போஷ் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டிஷ்வாஷர் வந்து பவுடருக்கு வந்து நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணாம அதோட அபிஷியல் பேஜ்ல போய் ஆர்டர் பண்ணுங்க போஷ் பிராண்ட். இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிதோப்பா வந்து எதுல வாங்கலாம், பேஸ் வந்து எது கம்மியா இருக்குன்னு பார்த்து போட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு என் கிச்சனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லா இருக்கு. அப்புறமா வந்து இந்த இது ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசான்ல. இது என்ன பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் மாதிரி நம்ம கிச்சன்ல வந்து நம்ம ட்ரா வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மேல ஒரு திங்ஸ் வச்சுட்டு நம்ம வச்சுக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 இடமும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்களா, அதனால இது வாங்கியிருந்தேன். சரி ஷிங்கி கிட்ட எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து நான் சாட்டர்டே நைட்னா அரிசி மாவு ஊற வைப்பேன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா. கீழே வந்து அதுதான் அப்போ பச்சரிசி ராகி கோதுமை எல்லாத்தையும் கீழே டம்ப் பண்ணி வச்சிருக்கேன். என் வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரி அதனால சரி அரிசி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசி வச்சுட்டு எடுக்கிறேன். எங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை அழகு போடுவோம்னா 4 அழகு வந்து இட்லி அரிசி, ஒரே ஒரு கப் வந்து உளுந்து, அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சிருவேன். இதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா இதுவே எங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அரைக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் பச்சரிசி பவுடர் வாங்கி வச்சிருக்கேன்.
கித்துக்கு எப்பனா வந்து எதுவுமே சாப்பிடலைன்னா கொழக்கட்டை செய்கிற மாதிரி உப்பு போட்டு சுடுதண்ணியில் வந்து பச்சரிசி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி அதில் ரெடி பண்ணுவேன். அதுவும் கித்துக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி தான் ஊற வச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கித்துக்கு வந்து ஹோட்டல் இட்லி அந்த மாவெல்லாம் ரெடிமேடாக வாங்கிறது வந்து எனக்கு மனசுக்கு வரவே வராது. ஏன்னா அவங்க எப்படி அரைப்பாங்களோ சுத்தமாக அரைப்பாங்களோ எனக்கு அதுவே மெயின்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அதனால சரி நம்ம வாங்கி வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணலாம். அக்காவும் என்ன சொல்ல, வீட்டில் அரைச்சின்னு யூஸ் பண்ணி பாரு, அதோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும். போன வாட்டி பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசியில் வந்து நாங்கள் இட்லி சுட்டுருந்தோம். அது வந்து கித்துக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது வெறும் இட்லி அவள் வந்து அவ்வளோ நல்லா சாப்பிட்டா சிகப்பு அரிசியில். சரி இந்த வாட்டி வந்து வெறும் வெள்ளை அரிசியில் மட்டும் ஊற வைக்கலாம். எனக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா கித்தா பக்கம் சண்டே ஆனால் வந்து அவருக்கு பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இட்லியும் மட்டன் குழம்பும். அதனால சரி அவருக்காகவே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கு ரெடி ஆகிடும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு. சரி இப்போ நைட்டுக்கு ஊற வைக்கிறேன். சாட்டர்டே நைட்டு ஊற வைக்கிறேன்னா சண்டே காலையில் மாவு அரைச்சிடலாம். மாவு அரைச்சிட்டோன்னா சண்டே நைட்டு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து மண்டேவும் இனிமேல் ஃப்ரீயாக இருக்கும், மெயின் ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் மாவு அரைக்குதுன்னா சாட்டர்டே நைட்டு ஊற வச்சுட்டு சண்டே மார்னிங் அரைச்சிடுங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது நிறைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். இப்படி தான் எங்களுக்கு சாட்டர்டே ரொட்டீன் போவோம். அப்புறம் இட்லி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு எடுத்த பொருளை எடுத்து அதே இடத்துல வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுக்கிற பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே கிச்சன் வந்து முக்கால்வாசி க்ளீனாக இருக்கும். அதனால் என்ன வேலையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சரை பெட்டி எடுக்கிறேன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுடுவேன். அதே மாதிரி மேலேருந்து எடுக்கிறேன்னா அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா கித்துக்கு காலையில் எழுந்தோடனே நட்ஸு எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாதாம் ஊற வச்சுருக்கேன். பாதாம் பார்த்திங்கன்னா கித்துவை பார்க்க ஒரு 5, நான் ஒரு 5, கித்துக்கும் சேர்த்து ஊற வச்சுருவேன். காலையில் எழுந்தோடனே மறக்காமல் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இப்படி தான் நைட் ரொட்டீன் இப்போவும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குப்பையெல்லாம் இருந்தால் நான் எடுத்துருவேன்னு சொன்னாங்களா, அதனால் தரையில் பார்த்தா ஒரே ஒரு கருவேப்பிலை காம்பு மட்டும் இருந்தது. சரி அதையும் எடுத்துகிட்டு ஃபோனில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லைஃப்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேஷன் கொடுத்தோன்னா ரோபோ வந்து க்ளீன் பண்ணிவிடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ணியும் இருக்குது. அலெக்ஸாலேருந்து க்ளீன் பண்ணி நம்ம சொன்னோன்னா அது மூலமாகவும் வந்து க்ளீன் பண்ணோம். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா கித்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க பெட்ரூம். நம்ம போய் சத்தமாக சொன்னால் கண்டிப்பாக கித்துவும் எழுந்துப்பாங்க. அதனால் நான் வந்து ஆப்லேயே இண்டிகேட் பண்ணிவிடுவேன். போய் இந்த இடத்த க்ளீன் பண்ணேன்னா ரோபோவும் வந்து க்ளீன் பண்ணிவிடும். கிச்சன் க்ளீன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என் கிச்சன் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே பார்க்கவே மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா என் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஃபைனலாக இண்டிகேஷன் கொடுத்தோடனே ரோபோ வந்து அவனோட பிளேஸ்லேருந்து கிச்சனுக்கு வர அங்கெல்லாம் ஃபுல்லாக டாய்ஸ் அரைஞ்சிருக்கு. அதெல்லாம் காலைல எடுத்து வச்சுட்டு ஒரு முறை காலையில் மார்னிங் நான் ஆஃபீஸ் கிளம்புன பிறகு ரோபோ போட்டு விட்டு போயிடுவேன். ரோபோ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவனோட சார்ஜ் எடுத்துக்க அவன் போயிடுவான். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் ரோபோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குப்பையெல்லாம் உள்ளே கொஞ்சம் கார்னரில் இருக்கிறதெல்லாம் நடுவில் தள்ளி விட்டால் போதும். கிச்சன் வந்து ரோபோவே அந்த நடுவில் கொஞ்சம் கார்னரில் இருக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு ரோபோ க்ளீன் பண்ணிவிடும். அந்த மேட்டு மேலே கூட ஏறி இறங்கிடும். ஒன்று கேட்டிங்கன்னா சோஃபாவுக்கு முன்னாடி வந்து பெரிய மேட்டு போட்டிருக்கேன், ரன்னிங் மேட்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரோபோ ஏறி ஓரளவுக்கு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவான் மண்ணெல்லாம். இப்போ போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா நான் வாட்ரு ஊற்றிருக்கேன் ரோபோவில். அதனால் ப்ளஸ் வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டவும் செய்வான், ப்ளஸ் வந்து மாப் பண்ணவும் செய்வான். உங்களுக்கும் டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய மிக்சியை பற்றி கேட்டிருக்கீங்க, சீக்கிரமாக அதோட வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமாக டைமே இல்லைங்க. கித்து ஸ்கூலுக்கு போன பிறகு தான் டைம் இருக்கும் போல் நல்லா லாங் போடுறதுக்கு. தேங்க்யூ, டாட்டா.